வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பர் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். நண்பர்கள் மற்றும் நண்பர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 13 போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு. எஸ்டர்டே அந்த பேச்சுவார்த்தைங்கிறது இஸ்லாமாபாத்தில் நடந்தது. அற்ற ஃப்ளாப்பில் வந்து முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்குது. ஏன்னா யூஎஸ் அவங்க வைக்கிற டிமாண்டு இவங்க கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்கல. இவங்க எதுக்கு வளைஞ்சு கொடுக்கணும்? அதாவது இவங்களுடைய இடத்த போயிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அவங்க கொடுப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அதாவது வெனிசுலா மாதிரி நினச்சிக்கிட்டாங்க ஈரானை. ஈரான் வந்து நீ என்ன வேணா பண்ணிக்க, நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ ஈரானுக்கு வெப்பன்ஸு எங்கேயோ இருந்து வருது. அது வேணால் நல்லா கிளியராக தெரியுது. இந்த 2 வீக் சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீக் டியூஸ்டே அன்னைக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆக போகுது. இந்த 2 வீக் சீஸ்ஃபயர் கூட வெப்பன்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சீஸ்ஃபயர் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கிறேன். அதுக்காக தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது? முக்கியமான ஈவெண்ட் என்ன? நிஃப்டி நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. 450 பாயிண்ட்ஸ்ல இருந்து நல்ல ஒரு ரெக்கவரி. அதாவது நம்ம அரசியல்வாதிங்க பாணியில் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரையும் வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பெரிய தோல்வியிலிருந்து அங்கேருந்து ரெக்கவரி வந்துருக்குது. ஓகேங்களா? அதனால வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேற என்னென்ன நியூஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, எஸ்டர்டே இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு ட்வீட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் என்ன ட்வீட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா நிறைய ட்வீட் பண்ணிக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமானது மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது எங்களுடைய மிலிட்ரி ஃபுல் ஃப்ளெஜ்டு பாம்பிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஈரானில் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஈரானில் இருக்கிற பவர் பிளான்ட்டு, வாட்டர் பிளான்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து அட்டாக் பண்ணுறது எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. ஆனால் அதை செய்ய மாட்டோம். ஆனால் செய்யறதுக்கு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஊரில் ஒரு அரசியல்வாதி கமல்ஹாசன் பேசுவார். அது மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கடுத்தா வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஹார்முஸ் ஜோன்ல இருந்து எந்த ஒரு ஷிப்பும் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கோ இல்லை வெளியே போகிறதுக்கோ நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி எங்க ஷிப்பு மேலேயோ இல்லை எங்க நட்பு நாடுகள் ஷிப்பு மேலேயோ நீங்கள் வந்து அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஈரானியரும் நரகத்துக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துடும் அப்படின்னு ட்வீட் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock அரௌண்டு இஸ்ரேலோடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இந்த சீஸ்ஃபயர் குட் எண்ட் குவிக்லி அப்படின்னு போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஹார்முஸ் ஜோனுக்கு ட்ரம்ப் கொடுத்துருக்கிற கெடு இன்னும் 3 மணி நேரத்துல முடியுது அப்படின்ட்டு அவர் ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. இது வந்து அடுத்து அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஓகேங்களா? இது இப்போ வந்து ஈரான் எப்படி வந்து அதை வந்து தடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து $1,000,000 கொஷினா இருக்குது. பட் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலைப்படத்துக்கு மத்தியில ட்ரம்ப் அவருடைய போட்டோவை அப்படி ஜீசஸ் மாதிரி போட்டு ட்வீட் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல்மோஸ்ட் 0.5% டவுனில் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு மார்னிங் கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் டவுனில் இருந்துச்சு. அதாவது டோ ஜோன்ஸ் ஓப்பன் ஆனது மார்னிங் 5 o'clock ஓப்பன் ஆச்சு, ஏர்லி மார்னிங் நம்ம டைமுக்கு. அப்போ வந்து நியர்லி 800 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இப்போ வந்து நியர்லி 400 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து 0.5% to 1% வரையும் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி 1% டவுன் ஆகிடுது. அதுவும் வந்து ரெக்கவரி ஆகிடுது. 0.75% டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. ஹேங்செங் இண்டெக்ஸ் 1%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.2% ஹைல க்ளோஸ் ஆகிடுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் தான் 500 பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு மார்னிங் 6:30க்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி எடுத்துட்டு 450 பாயிண்ட், ஐ திங்க் 450 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,600 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடுது. அதாவது 23,900 போயிட்டு 23,800 அரௌண்ட் வந்து சஸ்டைன் ஆகிடுது. ஓகேங்களா? அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிடுது.
அதாவது ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம மார்க்கெட் இந்த ஃபினான்சியல் இயரில் இன்னையோட வந்து கிட்டத்தட்ட 7 செஷன் நினைக்கிறேன். இந்த 7 செஷன்ல 5 செஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுவும் வந்து 22,200லேருந்து 24,050 வந்துச்சு லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்குது இந்த ஃபினான்சியல் இயரில். இப்போ வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது. இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேல எந்த ஒரு விக்கெட்டும் போகாம இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த பவர் பிளேலயே ஒரு 70 ரன்ல இருந்து ஒரு 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த டீம் வந்து ஜெயிக்கும். ஓகேங்களா? இப்ப நமக்கும் வந்து இந்த ஃபினான்சியல் இயர்ல நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்குது ஷேர் மார்க்கெட்டு. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்படியே கொஞ்சம் கண்டினியூவா இருந்துச்சு அப்படின்னா, நடுவுல அதாவது இந்த வருஷம் மிடில் இந்த ஃபினான்ஷியல் இயர் மிடில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் பட் இந்த 2026 2027ல ஒரு நல்ல ஒரு கெயின் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம். இப்போதானே 7 செஷன் முடிஞ்சிருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. அதனால வரப்போற நாள்லாம் பார்க்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து பவர் பிளேன்னு வச்சுக்கலாம். இந்த 3 மந்த்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வராம இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இந்த வருஷம் பட்டாசு கலப்போம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. எனிவே இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 702 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 0.91%, 76,847 செட்டில் ஆகுது. நிஃப்டி 207 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 0.86%, 23,842 செட்டில் ஆகுது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது பவர், டிஃபென்ஸ், டெலிகாம் இந்த 3 செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து நியர்லி 1% டவுனில் க்ளோஸ் ஆகுது. ப்ராட் அண்ட் டிசஸ் பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. ருபி 93.38 வந்துருச்சு. மறுபடியும் வந்து டிப்ரிசியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் ஃப்ரைடே 92.73ல செட்டில் ஆயிருச்சு. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மார்ச் சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்திருக்குது 3.4% வந்திருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 3.46%. ஸோ ஸ்லைட்லி பிலோ எஸ்டிமேட் இன்ஃப்ளேஷன் வந்திருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஐஎம்பி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் வந்து பிலோ மான்சூன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸுங்க. நம்ம இந்தியாவுடைய முதுகெலும்பே வந்து விவசாயம். ஸோ விவசாயத்துக்கு முக்கியமாக மழை வேணும். ஆனால் ஐஎம்பி என்ன சொல்லிக்கிறாங்க, பிலோ மான்சூன் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸை தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கடுத்ததாக வந்து ஈரானுடைய அம்பாசிடர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவுடைய ஷிப் எல்லாமே வந்து ஹார்முஸ் ஜோன் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஈரான் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்த கோல்டு $4,730 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. அதாவது ஒரு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை கோல்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு $100 தான் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. க்ரூடு $104 பெர் பேரலுக்கு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98.8ல இருக்குது. யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.33ல இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 350 பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு பொறுத்தவரையும் 7:30 PM யூஎஸ்ஏல இருந்து ஹோம் சேல்ஸ் டேட்டா வருது. நாளைக்கு நமக்கு வந்து WPI இன்ஃப்ளேஷன் வருது. ஆஃப்டர்நூன் 12 o'clock 2.13% ப்ரீவியஸாக இருக்கிறது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3%. நாளைக்கு ஈவினிங் அதாவது டியூஸ்டே ஈவினிங் 6 o'clock யூஎஸ்ஏ வந்து பிபிஐ டேட்டா வருது. இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல வேலை நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஹாலிடே. அம்பேத்கர் ஜெயந்தி அப்படிங்கிறனால நமக்கு ஹாலிடே. பட் அம்பேத்கர் ஜெயந்தி நாம் வந்து யாரும் ட்ரீட் பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு எப்பவுமே அதில் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி வருது. அதனால் வந்து நமக்கு வந்து ஹாலிடே. ஸோ நமக்கு வந்து வெனஸ்டே தான் அகைன் மார்க்கெட்டு. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் அதுதான் சொல்லணும். 24,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது 24,300 நம்ம மார்க்கெட்டு நியர்பை பிரேக் அவுட் ஜோனுக்கு வந்துருக்குது. நான் வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டில் கூட சொல்லியிருந்தேன். அந்த பிரேக் அவுட் லெவல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ன லெவல் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணணும்னு வச்சுக்காங்க எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அந்த லெவலுக்கு மேலே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் கிளைண்ட்டுகளுக்கு நான் முன்னாடியே ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 24,000 வந்து 24,300 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,500 to 600 இது வந்து சப்போர்ட்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஓகே. இப்ப நாளைக்கு வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. நம்ம அட்ராசிட்டி சின்ராசு ஏதாவது ட்வீட் பண்ணி கலவரம் பண்ணியிருந்தாரு. மார்க்கெட்டு ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்ல இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல, நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். பட் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு அட்ராக்டிவான ஒரு வீடியோ நாளைக்கு மார்னிங் 10:00 வருது. இத ஃபாலோ பண்ணுங்க. பங்குச் சந்தையில நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற டைட்டிலோட வருது. இது ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியோடைய டே கேண்டல பொறுத்தவரையும் இப்ப இருக்கிற சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து லோ எடுத்துக்கலாம். 24,550. அதுக்கு கீழ வந்துச்சு அப்படின்னா 23,300. இப்ப ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,050 இருந்து 24,100. இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு மேல போற பட்சத்துல 24,300. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வீக்லி அனலைசிஸ் சொன்ன மாதிரி 56,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 54,350. ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் இன்னைக்கு மார்னிங் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். பிரேக் அவுட் ஸ்டாக்கு அது என்ன அப்படின்ட்டு எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இந்த எம்சிஎக்ஸை பொறுத்தவரையும் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆயிருக்குது. இந்த சார்ட் தான் வந்து போட்டிருந்தேன் என்னுடைய ட்விட்டர், வாட்ஸ்அப் சேனல், டெலகிராமில். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 2,705லேருந்து 2,710 வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் ஜோனு, அதாவது ட்ரிபிள் டாப் வந்து பிரேக் பண்ணிருக்குது. கிட்டத்தட்ட 70-80 ரூபாய் ஏறி இருக்குது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆகிற பட்சத்தில் 3,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்டாப் லாஸ் என்னங்கிறது நீங்களே உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்களே ஃபாலோ பண்ணிக்காங்க. பட் இப்போவே வந்து ஆல்மோஸ்ட் 70 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.